எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான பாயசம் ரெசிபி தான். அதாவது சுவையான பாசிப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாயசம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். எடுத்து அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை கருவை விட்டுடாதீங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது பாயசத்தை நீங்கள் வெறும் பருப்பு போட்டு மட்டும் பண்ணலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசியை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. அப்போ ஜவ்வரிசி போட்டிங்கன்னா அதோட டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பருப்பு நல்லா வெந்து வரணும். இப்போ 4 விசில் வந்துட்டுது. அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு அப்புறமா ஜவ்வரிசிலாம் நல்லா வெந்துட்டுது. இந்த மாதிரி நல்லா குழைய வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை இன்னொரு அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நம்ம சர்க்கரை பாவு பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதை ஒரு கொதி வர வரைக்கும் விட்டால் போதும். இதுக்கு நம்ம சர்க்கரை பாகு மாதிரி பண்ண வேண்டாம். ஒரு கொதி வந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துட்டுது. இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை பருப்பில் சேர்த்துடலாம். ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கோங்க. ஏதாவது தூசி இருந்ததுன்னா அதில் வந்துடும். இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்தாச்சு. இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சர்க்கரையும் பருப்பும் நல்லா சேர்கிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வர வச்சா போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்ததுனால கலர் நல்லா டார்க்காக இருக்குது. இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட தேங்காய் பால் இல்லைன்னா காய்ச்சின பாலே ஒரு கப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது இனிப்பு தன்மையை தூக்கி காட்டும். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஸ்லோவில் வச்சுடுங்க. இப்போ நம்ம பாயசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுது. இப்போ நம்ம முந்திரி பருப்பெல்லாம் வறுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் முந்திரி பருப்பை போட்டு வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம காஞ்ச திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பலூன் மாதிரி உப்பி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்புறம் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதில் நீங்கள் தேங்காய் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா நெய்யில் வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம பாயசத்தில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் வதக்கிட்டு அது மேலே போட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்றப்ப வாயில் வரப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்மளோட பாயசம் ரெடி ஆகிட்டுது. இந்த பாயசத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறந்துடாமல் ஒரு லைக் போடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இன்னையோட குரல் பார்த்துடலாம். செயற்கரியர் செய்வார் பெரியர் சிறியர், செயற்கரியர் செய்கள் ஆதார். அதாவது பெருமை தரும் செயல்களை புரிவோரை பெரியோர் என்றும், சிறுமையான செயல்களை அன்றி பெருமைக்குரிய செயல்களை செய்யாதவர்களை சிறியோர் என்றும் வரையறுத்து விட முடியும் என்பதுதான் இந்த குரலோட பொருள். மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் இன்னும் ஒரு குரலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.